உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சத்தியமா நீ இதெல்லாம் எதுக்காக பண்றேன்னு ஒண்ணுமே புரியல. எனக்கு அப்படியே தலையே வெடிக்கிற மாதிரி இருக்கு. தயவு செஞ்சு ஒழுங்கா விஷயத்த சொல்லு. என்ன லேக்கா, எப்படி யோசிச்சாலும் ஒண்ணுமே புரியலையே. இப்ப கூட ராணிய ஒருத்தி பார்க்க வந்தாலே, அவ யாருன்னு தெரிஞ்சாலும் பரவாயில்ல, ஆனா அதுவும் தெரியல. இப்ப நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு பார்த்தா அதுவும் கிடைக்கல. ஆனா இப்போ ராணி சொல்றது நிஜமா பொய்யானே தெரியலையே. ச்சே, இதுல நான் வேற அத்தை கிட்ட அவளை காலி பண்ற அது இதுன்னு பெருசா சொல்லிட்டு வந்துட்டேன். இதுதான் லாஸ்ட் சான்ஸ்னு சவால் வேற விட்டுட்டு வந்திருக்கேன். தமன்னா, நீ எதுக்கு கன்ஃபியூஸ் ஆகுற? இப்ப ராணி சொன்னாலும் சொல்லாட்டியும் அதுதான் உண்மை. நான் அவளை கொல்றதுதான். என்னவோ நடுவுல நடக்குது, அது மட்டும் தான் புரியல. எனக்கு தெரிஞ்சு ஒரு பாம்பு இந்த வீட்ல உண்மையாவே இருந்திருக்கலாம். ஆனா ராணி இதெல்லாம் செஞ்சது இச்சாதாரின்னு சொன்னதுதான் எனக்கு ஒண்ணும் புரியல. இத நானும் தமன்னாவும் சேர்ந்து கண்டுபிடிக்கட்டுமா? இல்ல, அத நானே கண்டுபிடிக்கிறேன். இப்படியும் தெரியாமையா போயிட போகுது. நீங்க கிளம்புங்க. நான் சித்தார்த்த கிட்ட கேட்டா ஏதாவது தகவல் கிடைக்கும். நீங்க போங்க. வா தமன்னா. சரி, வரோம். ஏய், நான் உன்கிட்ட கேட்டதுக்கு எந்த பதிலுமே சொல்லாம நீ பாட்டுக்கு மீனை பார்த்துட்டு இருக்க. சரி, உன்னை பார்க்க வந்தா அந்த பொண்ணு யாரு? அவங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் நீ லூசு மாதிரி நடந்துகிட்டு இருக்க. ஆமாயா, நான் லூஸ் மாதிரி தான் இருக்கிறேன். இந்த பாரு, நீ கேட்ட எல்லாத்துக்கும் சேர்த்து என்னால இப்போதைக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்ல முடியும். நான் அந்த இச்சாதாரியாண்ட நேருக்கு நேரா மோத போறேன். தாத்தா, என்ன தாத்தா இவ காமெடி பண்ணிட்டு இருக்காளா? கொஞ்சம் விட்டு இருந்தா அது பரன்லே வச்சு இவ்வளவு கொண்டிருக்கும். அது கிட்ட இருந்து தப்பிச்சு பொழைச்சு வந்ததே எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? யோ, அதாண்ட இருந்து தப்பிச்சு பொழைச்சிட்டோன்னு எப்படி நீ சொல்ற? இப்போ அது நம்மள சுத்தின் தான் இருக்குது. அதுக்கு என்ன, நீ ஏன் போய் புத்துக்குள்ள கையை விட போறியா? ஆமாயா, அதோட பாணியான நாக வியூகத்தையோ நானும் யூஸ் பண்ணி அத நான் இத பாரு, உன்னாண்டெல்லாம் சொல்லி ஒண்ணுமே ஆக போறது இல்ல. செய்ய ட்ரை பண்றேன். ஆமா சித்தார்த், இந்த நேரத்துல ராணிக்கு நாம தான்ப்பா துணையா இருக்கணும். அவ என்ன சொல்றாளோ அதை நம்ம பண்ணி கொடுக்கணும். தாத்தா, உங்களுக்கு அந்த பாம்பை பத்தி தெரியாது. தாத்தா, அது பயங்கரமான பாம்பு தாத்தா. இப்படி ஏதாவது ஏட கூடமா செய்ய போனா அது சும்மா இருக்குமா? எனக்கு என்னமோ இது சரியா படல. யோ, எல்லாம் சரியா வரும்யா. இந்த பாரு, நான் ஒன்னும் செய்யாம சும்மா இருந்தேனா அது என்ன போனா போது பொழைச்சு போட்டோன்னு விட்டு போயிருமா? சொல்லியா? எத்தனை நாளைக்குதான் அது யார் உருவத்துல வரும், எப்ப வந்து கொத்தும், உன்னை எப்ப தூக்கின்னு போவோன்னு இப்படி என்ன பயந்து பயந்து இருக்க சொல்றியா? இந்த பாரு, இது நான் ஒன்னும் அவசரப்பட்டு முடிவெடுத்து செய்யல. இதுக்கு பின்னால வேற ஒரு காரணமும் இருக்குது. அதை இப்ப என்னால சொல்லவும் முடியாது. முடியும் போது இல்லனா நடுவுல ஏதாவது சூழ்நிலை வந்தா நான் சொல்றேன். சரி, ரொம்ப நேரம் இங்க இருந்து பேசினா தப்பாயிரும். இங்க பாரு, நீ என்னமோ செய்யற, உன் இஷ்டத்துக்கு பண்ணு. அண்ணி, நீங்க என்னமோ பிளான் பண்ணிருக்கீங்க. அது என்னன்னு எங்களுக்கு முழுசா புரியல. இருந்தாலும் அந்த இச்சாதாரியோட நேருக்கு நேரு நின்னு சண்டை போட போறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. இங்க பாருங்க, எப்படி இருந்தாலும் எங்களோட சப்போர்ட்டும் பொம்மியண்ணியோட ஆசீர்வாதமும் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். உண்மைதான் தர்சினி, நான் முழுசா நம்புற விஷயமும் அதான். ஆமா ராணி, தர்ஷினி சொன்ன மாதிரி எங்க எல்லாரோட சப்போர்ட்டும் உனக்கு தான். என்ன பண்ணாலும் பார்த்து கொஞ்சம் ஜாக்கிரதையா பண்ணுமா. ஆமா, இந்த பெரிய போராட்டத்துல நீ தான் ஜெயிக்கணும். சரி வா அஞ்சலா. சரி, வாங்க போலாம். போலாம், வா. யோ இரியா, உன்னாண்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஏன் இவ்வளவு நேரம் குழப்பம்லாம் பத்தாதா? யோ, நான் சொல்றத கேளியா?
ஏய் என்ன எதுக்கு இப்ப இதெல்லாம் பண்ண சொல்ற? யோ நான் சொல்றத என்ன ஏதுன்னு கேள்வி கேட்காம செய்யா. நானே கம்பி மேல நண்டுன்னு இருக்கிறேன், நீ புடிச்சு இழுத்தான்னு வச்சுக்கோ, நான் கீழே ஊந்துருவேன். இப்பதானே பேசிட்டு வந்தோம், அதுக்குள்ள ஏன் இச்சதாரி ஃபோன் பண்ணுது? ம். ஒருவேளை சித்தார்த்து கிட்ட பேசிடுச்சோ என்னவோ. அட்டன் பண்ணி பேசு தமன்னா. ம். சொல்லுங்க லேக்கா. தமன்னா, ரகுவரனை கூட்டிட்டு சீக்கிரமா மாடிக்கு வா. என்ன லேக்கா, ஏதாவது பிரச்சனையா? தமன்னா, போன்ல சொல்ற விஷயம் இல்ல, உடனே கிளம்பி வா. சரி, இப்பவே வரேன். என்னவா தமன்னா? சித்தப்பா, லேக்கா உடனே நம்மள மொட்டை மாடிக்கு வர சொல்றாங்க. வாங்க சீக்கிரமா போலாம். ம், சரி வா. அது ஏதோ தலை போற அவசரம் சொல்லுது. போலாம் சரி வாங்க. வா. என்ன லேக்கா, ஏதாவது பிரச்சனையா? திடீர்னு ஃபோன் பண்ணி உடனே வாங்கன்னு கூப்பிட்டீங்க. ஆமா தமன்னா, ரொம்ப முக்கியமான விஷயம்தான். நான் இப்பதான் சித்தார்த் கிட்ட பேசினேன். ராணி நார்மல் ஆயிட்டாளான்னு கேட்டேன். அதுக்கு சித்தார்த் என்ன சொன்னாரு தெரியுமா? என்ன சொன்னா? அந்த ராணிக்கு நாதமுனி எழுதின நாகலோகன்ற ஒரு புக்கு கிடைச்சிருக்கான். அதுல நவ நாகங்களுக்கு பூஜை பண்ணா இச்சாதாரிய கட்டுக்குள்ள கொண்டு வந்துடலான்னு போட்டிருக்கான். அந்த ஆதிசேஷன் பாம்புக்கு செய்யற பூஜையில அந்த இச்சாதாரியோட சட்டைய வச்சு படைச்சிட்டா அதுக்கப்புறம் அதால எந்த உருவத்தையும் எடுக்கவே முடியாதாம். அதோட அந்த ஆதிசேஷன் கல்ல வீட்டு வாசல்ல நட்டு வச்சிட்டா அந்த பாம்பால அந்த இடத்துக்குள்ளாரையே வர முடியாதாம். அப்போ உண்மையாவே அந்த பூஜையை செஞ்சா உங்களை அந்த ராணி கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துருவாளா? அப்போ உங்களுக்கு பிரச்சனை வருமா? ஐயோ தமன்னா, அது தெரியாம தான் நானே குழம்பி போயிருக்கேன். அந்த ராணி சொன்னதெல்லாம் உண்மையான்னு நான் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் உங்களை இப்ப வர சொன்னேன். நீங்க எனக்காக ஒரு விஷயம் பண்ணணும். என்ன லேக்கா பண்ணணும்? நீங்க எப்படியாவது ராணி வச்சிருக்கிற அந்த நாதமுனி எழுதின நாகலோகம் புக்க அவ ரூம்ல இருந்து எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுக்கணும். நான் கொண்டு வந்து தரணுமா? ஆமா தமன்னா, உன்னால மட்டும்தான் அது முடியும். அந்த புக்க படிச்சா மட்டும்தான் ராணி சொல்றது உண்மையா பொய்யான்னு தெரியும். சித்தார்த் எங்கேயோ கிளம்பி போறானே, எங்க போறான்? தமன்னா, எனக்காக அந்த புக்கை எடுத்துட்டு வந்து கொடு. புரியுது லேக்கா, நான் நைட் எப்படியாவது கொண்டு வந்து கொடுக்கறேன். சரி தமன்னா, நீ அதை கொண்டு வந்து கொடு. இப்ப சித்தார்த் எங்கேயோ கிளம்பி போறான். அவன் எங்க போறான், எதுக்கு போறான்னு நான் போய் பாக்குறேன். நம்மள மீறி ஏதோ ஒரு விஷயம் நடக்குது. அது நமக்கு ரொம்ப பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும்னு தோணுது. ம். தமன்னா, நான் சொன்ன மாதிரி அந்த புக்கை எப்படியாவது எடுத்துட்டு வந்து கொடு. ம், சரி லேக்கா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.